ஒரு சில விஷயங்களை விதியை கூட சொல்லி கொடுக்கலாம், ஆனால் கர்மம் சுத்தமாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த விதியை கூட இவ்வளோதான் அப்படின்னு அதுவும் சொல்ல முடியாது. இறைவன் எப்படியெல்லாம் மனிதனை மோல்டு பண்ணி வச்சிருக்கிறார். இறைவனும் ஒரு வகையில் சிற்பித்தான் ஒவ்வொரு மனிதனையும் செதுக்கி வைத்திருக்கிறார். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்படுவது, இரிட்டேட்டிங்காக பேசுகிறது, அளவு கடந்த டென்ஷன், கர்சு சாபம் விடுறது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விதி கர்மாவில் போய் கனெக்ட் பண்ணி விடுது. என்ன நினைப்பாங்க, நான் யாருக்குமே துரோகம் பண்ணலை, நான் யாருக்குமே எந்த இதுவும் பண்ணலை, ஆனால் எனக்கே இப்படி இருக்குனாக்க நீங்கள் எந்த நேரமும் டென்ஷன், எந்த நேரமும் அப்படியே கோபத்தில் உச்சத்தில் இருக்கீங்க. அது வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் யாருக்கும் தீங்கு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, இதுவே வந்துடும், தானாக உங்களை உருவாக்கி விட்டுரும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் நல்ல தகவலுடன், பயன்பெறு தகவலுடன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களிடம் வருவது போன்று இன்றைய தினமும் வந்திருக்கிறேன். இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அழகான வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதும் ஒவ்வொருவரின் அவர்களது கையில் தான் இருக்கிறது. ஆமாம், இந்த விதி கர்மா இதனுடைய ரிஷி மூலம், நதி மூலம் எங்கிருந்து பிறக்கிறது, உருவாகிறது அப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம். சில இதற்கு ரிஷி மூலம், நதி மூலம் கண்டே பிடிக்க முடியாது. சில விஷயங்களுக்கு இந்த விதி பயணம், கர்ம பயணம் அப்படித்தான். இந்த நதி வந்துட்டு சில நதி, முக்கால்வாசி நதி எங்கே பிறக்குது என்று சொல்ல முடியாது. அதுமாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் எங்கேருந்து உருவாகுதுன்னு சொல்ல முடியாது, விதி எங்கேருந்து துவங்குச்சின்னு சொல்ல முடியாது, கர்மா எங்கேருந்து துவங்குச்சின்னு சொல்ல முடியாது. நாம் அதுக்கு வச்சிருக்கிற பெயர், இது உன் விதி பயன், அப்படித்தான் நடக்கும், இது உன் கர்ம வினை, அப்படித்தான் நடக்கும். விதி பாட்டு விதி நடக்கட்டும், கர்மா பாட்டு கர்மா நடக்கட்டும் அப்படி என்று விட்டுட்டு போகிறதுக்கும் உண்டு. ஆனால் எல்லா விஷயத்திலும் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், விதியின் ரிஷி மூலம், நதி மூலம் நாம் பார்க்க தான் முடியாத ஒழிய எங்கேருந்து துவங்குச்சு அப்படிங்கிறது ஒரு கணிக்கலாம். 100% ஒவ்வொரு மனிதனுடைய விதி கர்மம் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை விதியை கூட சொல்லி கொடுக்கலாம், ஆனால் கர்மம் சுத்தமாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த விதியை கூட இவ்வளோதான் அப்படின்னு அதுவும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இறைவன் எப்படியெல்லாம் மனிதனை மோல்டு பண்ணி வச்சிருக்கிறார். இறைவனும் ஒரு வகையில் சிற்பித்தான் ஒவ்வொரு மனிதனையும் செதுக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த செதுக்கின சிலையாக இல்லாமல் உயிர் கொடுத்து உங்களை நடமாட விட்டிருக்கிறார். அது நீங்களாக அதனால தான் சில விஷயங்கள் நமக்கும் இயற்கைக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது, இறைவனுக்கும் நமக்கும் கூட நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. இந்த விதி கர்மம் பல வகையில் பல இடத்துலேருந்து உருவாகுதுன்னு சொல்லிவிட்டேன். இப்பொழுது புதுசாகவும் சொல்ல போகிறேன். ஒன்றும் புதுசு இல்லை, நடைமுறையில் உள்ளது தான். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்படுவது, சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு எந்த நேரமும் டென்ஷனாக இருக்கிறது, அப்படியே பதட்டத்துடன் இருப்பது, ஒரு காரணம் ஒன்றும் ரீசன் இருக்காது. அந்த என்ன அப்படின்னு கேட்குறதுல கூட ஒரு மாதிரி எரிச்சல், இரிட்டேட்டிங்காக பேசுகிறது, அளவு கடந்த கோபம், அளவு கடந்த டென்ஷன், கர்சு சாபம் விடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. யார் யாருக்கு சாபம் விடுவது? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விதி கர்மாவில் போய் கனெக்ட் பண்ணி விடுது. ஆமாம், நான் இங்கே என்ன சொல்கிறது, நம்ம ஃபார்மட் நியூமராலஜி ஆராய்ச்சியின் உச்சம். எல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஃபைனலுக்கு தான் சொல்லுவேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கடந்த 40 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மெசேஜ். ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கே பிரமிப்பாக இருக்குது. ஐயா உங்களது நான் 35 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், 25 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், 15 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், 30 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன்.
நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நாங்கள் இன்றைக்கும் அதை வாழ்க்கை நடைமுறையில் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் அளவுக்கு மீறின கோபம், வெஞ்சன்ஸு, இதெல்லாம் கர்மாவில் போய் கனெக்ட் ஆகிடும். இந்த விதியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதாவது கர்மாங்கிறது அதுவும் நிறைய பிரான்ச்சஸ்னால் பிரிவு. பிரான்ச்சுன்னா கம்பெனி நினச்சிடாதீங்க. சில நேரத்தில் ஆங்கிலம் ஒரே சொல்ல பல இதுக்கு அர்த்தம் கொடுக்குற மாதிரி நிறைய இருக்குது. அந்த விதியும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. சில விதியில் ஈஸியாக தீர்ந்துடும், சில விதியை தீர்க்கப்படாத விதி இருக்குது. பொதுவாக நம்ம விதின்னு ஒரே வரியில் சொல்லி முடிச்சிடுவோம். இது உங்கள் விதி பயனிட்டு தீர்க்கப்படுறதா, கீரபலா, சரி செய்யக்கூடியதா, அப்படிலாம் இருக்குது. அதுதான் என்னங்கிறது. இப்போ நாம் இங்கே சொல்ல வர விஷயம் என்னவென்றால், தேவையில்லாத அளவுக்கற்ற கோபம், கஸ்ஸு, சாப்பிட்ற மாதிரி இவங்கெல்லாம் விடுறது யாருக்கு விடுறது? இதெல்லாம் விதிலையும் சிலது போய் சேரும், சிலது கர்மாலையும் போய் சேரும். நான் முதல்ல சொல்கிறது நிறைய பல பிரிவு இருக்குது. விதி கர்மங்கிறது ரெண்டுமே பல பிரிவுகள் கொண்டது. இது அதில் கனெக்ட் ஆகுதா, இது இதில் கனெக்ட் ஆகுதான் தெரியாது, ஆனால் கனெக்ட் ஆகிடும். இது அவங்கவுங்களே விலை கொடுத்து வாங்குறதுக்கு சமம். எதையே சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் சில பேர் இருக்காங்க, பிரத்தியாரை கோவப்படுத்துகிற மாதிரியே தான் பேசுவாங்க, பிரத்தியாரை புண்படுத்துகிற மாதிரியே தான் பேசுவாங்க, அப்படி தான் நடந்துப்பாங்க. பேசிட்டு போட்டும், நடந்துட்டு போட்டோம். நாம் சாஃப்ட்டு கார்னர்லேயே டீல் பண்ணுவோம். சாஃப்ட்டு கார்னரவே நீங்கள் பேசுங்க. ஏன் புதுசாக விதியும் கர்மாவும் உள்ள டெய்லி அன்றாடம் சேர்த்துக்கிறீங்க? அன்றாடம் சேர்த்து வச்சு அதுவே மழை போல் சேர்ந்துருச்சுன்னா தீர்க்கப்படாமலே போயிடும். அதனால தான் சில பேரால் பார்த்திங்கன்னா என்ன நினைப்பாங்க, நான் யாருக்குமே துரோகம் பண்ணலை, நான் யாருக்குமே எந்த இதுவும் பண்ணலை, ஆனால் எனக்கே இப்படி இருக்குனாக்கா நீங்கள் எந்த நேரமும் டென்ஷன், எந்த நேரமும் அப்படியே கோபத்தில் உச்சத்தில் இருக்கீங்க. அது வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் யாருக்கும் தீங்கு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, இதுவே வந்துடும், தானாக உங்களை உருவாக்கி விட்டுரும். இதுக்கு நீ தீங்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை செஞ்சாலே போதும். அதுக்காக ஒரு மனுஷனுக்கு கோபமே வரக்கூடாதா? அதெல்லாம் வருங்க, ஏங்க வரக்கூடாது? அதெல்லாம் வரும். நான் அதுதான் ஒரு வார்த்தை பயன், தேவையற்ற அளவுக்கு மீறினது. தேவையோடு இருந்தால், அளவுக்கு மீறாமல் இருந்தால், அதெல்லாம் வந்துட்டு பதில் சிலது கொடுக்குறதுன்றது வேறு. அவங்க கேட்குற துணியிலே கொடுக்கணும். அதான் அவங்க வந்துட்டு ஒரு வேறு மாதிரி பேசுகிறாங்க, நம்ம அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. நாம் சாஃப்டாகவே பேசுவோம். சொல்கிறத கூட அழகாக சொல்லிட்டு போகலாம். ஏன் சொல்லக்கூடாது? ரசிக்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ஒரு வார்த்தை இருக்குது, இப்போ மதுரையில் பேசுகிறோம். மதுரையில் பிறந்தவங்க, திருநெல்வேலி பிறந்தவங்களாம் கோபத்தின் வெளிப்பாடு உச்சத்தை அழகாக காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? அப்படியே கோபத்தை அப்படியே பயங்கர உச்சமாக ஏறி போய்ட்டு அப்படியே அது கோபத்துணி இருக்கும். அதே கோயம்புத்தூரில் அதே கோபத்துணியை வந்து திட்டுவாங்க, இதோட இன்னும் அதிகப்படியாக திட்டுவாங்க. ஏனுங்க முட்டாள்தனமாக பண்ணி போட்டு போகிறீங்கப்பாங்க. முட்டாள்னே சொல்லிட்டாங்க. அதை கூட ரைமிங்காக அழகாக சாஃப்டாக அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அது கூட கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். நம்மளை முட்டாள்னு சொல்கிறாங்க, ஏனுங்க முட்டாள்தனம் பேசி போட்டு போகிறீங்கன்றாங்க. முட்டாள்தானு சொல்கிறாங்க. இதே முட்டாளை வந்துட்டு மதுரை திருநெல்வேலியில் என்னடா முட்டாள்தனமாக பேசுகிற, கோபம் வருது. பேசுகிறவங்களுக்கும் கோபம், கேட்குறவங்களுக்கும் கோபம். இங்கே வரல. இந்த பாலிசி தான். ஏன்னா என்ன வரைக்கும் நான் சொன்னதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? அப்போ சொல்லும்போது ஈஸியாக உங்களுக்கு கேட்ச் அவுட் ஆகும், புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி சொல்லி காமிச்சேன். ஒரு உதாரணம் தான் இதெல்லாம், நம்ம புரிஞ்சுக்கொள்கிற தகுதியை. அன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லாம் புரியும், சில விஷயங்கள் வந்து சொன்னால் ஈஸியாக புரியும். அதனால் இந்த விதி கர்மா உருவாகிறது பல இடத்துல இருந்தாலும், அளவுக்கு மீறின தேவையற்ற கோபம், டென்ஷன், இரிட்டேஷன், எரிச்சலாக பேசுகிறது, டென்ஷனாக பேசுகிறது, கோபத்தை எந்த நேரமும் கோபத்தோம், அதெல்லாம் உங்களை சேர்த்து வச்சு நேராக வீதியில் கூட்டி போய் அது ஒரு பிரான்ச்சில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டுரும். இல்லைன்னா கர்மாவில் போய் கனெக்ட் பண்ணி விட்டுரும். முடிஞ்சதோட தேவையா? இதில் என்னென்ன இதுவும் சேருது
அப்படிங்கிற இதை தான் நாம் புரிஞ்சுக்கணும், எடுத்துக்கொள்ளணும். அப்பொழுது அதை சேர்க்காமல் இருப்பது அவர்கள் கையில் இருக்கிறது. சேருவதற்கு அதான் முதல்ல வந்துட்டு இந்த விதிக்கும் கர்மாக்கும் அதனுடைய ரிஷி மூலம் நதி மூலம் தெரியாதுன்னு சொன்னோம். இது ஏன்னா நதி நிறைய இருக்குது இல்லையா, அது மாதிரி இது சேர்கிறதுக்கு பல வகையில் இது ஒரு வகை. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக தான் நான் சொல்லியிருக்கிறேன், புரிகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வழியை நாம் தேடிக்கணும். இறைவன் கொடுத்த முதல்ல சொன்ன மாதிரி அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை அவர்கள் கையில் தான் இருக்கிறது. இதை நீங்கள் அழகாக வாழ்ந்து பாருங்கள், அதை குறைச்சி பாருங்கள், கோபத்தை டென்ஷனை குறைச்சி பாருங்கள், ஸ்மூத்தாக லைஃப் போகும். இறைவனுக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.